எப்படித்தான் இப்படியெல்லாம் பேச மனசு வருதோ என்று முணுமுணுத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் வசந்தி. வசந்திக்கு திருமணமாகி 2 வருடம் ஆகியும் குழந்தை இல்லை. அதனால அவ மாமியார் தினமும் வீட்டுக்கு முன்னால நின்று அவளையும் அவ குடும்பத்தையும் மோசமா பேசிட்டு தினமும் அழ வச்சுட்டு தான் போகும். ஆரம்பத்துல ரொம்ப பாசமா இருந்த மாமியார். ஆனா என்னைக்கு அந்த வீட்டுல வசந்தியோட கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி சின்ன மருமகள் வந்தாலும் அன்னையோட அவ மாமியாருக்கு வசந்தியை பிடிக்கல. சின்ன மருமகள் அழகா வசதியான குடும்பத்துல பிறந்தவ. வசதியோட குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். சின்ன மருமகள் எல்லாத்துக்கும் அத்தை அத்தைன்னு உருகி உருகி ஐஸ் வச்சே மாமியாரை கவுத்திட்டா. மாமியார் இப்போ அவ பக்கம். அவ வச்சது தான் அந்த வீட்டில் சட்டம். வசந்தி தன்னோட கணவன் கிட்ட உங்க அம்மா குழந்தை இல்லைன்னு வீட்டு வாசல்ல நின்று ரோட்ல வரவங்க போறவங்க முன்னாடி மோசமா பேசி அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சின்ன மருமகள் வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்படியே மாறிட்டாங்கன்னு சொல்லி அழுதும் பார்த்தா. ஆனால் வசந்தி கணவனோ அம்மா வயசானவங்க பேரப்பிள்ளைங்க வேணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஏதாச்சும் பேசியிருப்பாங்க. நீ அதை மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லி வசந்தி வாயை அடைச்சிடுவார். குழந்தை இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் பொறுத்து போகணுமா? அந்த சமயம் 2 மாதம் கழித்து சின்ன மருமகள் உண்டாயிட்டா. வசந்தி மாமியார் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு சின்ன மருமகளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடினாங்க. சும்மாவே மாமியாருக்கு என்னை கண்டாலே இப்போதெல்லாம் பிடிக்கிறதில்ல. இந்த லட்சணத்தில் அவள் புள்ள பெற்று கொடுக்க போறான்னா என்னை சும்மாவா விட்டு வைக்கும்? வசந்தி நினைச்ச மாதிரியே மாமியார் வீட்டுக்கு வந்துச்சு. என் மருமகள் உண்டாகிட்டா. கட்டிக்கிட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. அப்படி என்னதான் புருஷன் கூட வாழ்ந்தியோ இப்படி புழுப்பூச்சி இல்லாமல் நிற்கிற? என் மருமகள் மனசு தங்கம்டி. அதான் கடவுள் உடனேயே பிள்ளையை கொடுத்துட்டாரு. இப்படி தினமும் வந்து குத்தி காட்டி மனசு நோகடிச்சிட்டு தான் போகும். ஒரு நல்ல நாளில் மருமகளுக்கு சீமந்தம் வச்சுருந்தாங்க. வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாம் உனக்கு குழந்தை இல்லைன்னா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா, அது இதுன்னு ஏகப்பட்ட கேள்வி. வசந்தி பாவம் என்ன செய்யன்னு தெரியல. அழுதுகிட்டே அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. இனிமே அங்கே போக மாட்டேன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அழுதா. அப்போ ரொம்ப அழுது மயங்கி விழுந்துட்டா. அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு விட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு வசந்தி அம்மா கிட்ட நீங்கள் பாட்டியாக போறீங்கன்னு சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம். வசந்தியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன செய்தி கேட்டு அவள் கணவனும் அவள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த கணவனும் மாமியாரும் எதுவுமே பேசாமல் நின்னாங்க. வசந்தி கணவன் என்னை மன்னிச்சிடு, நாளாச்சும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். நான் அப்படி இருக்க தவறிட்டேன், என்னை மன்னிச்சிடு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்போது வசந்தி மாமியார் வசந்தியோட அம்மா கிட்ட சின்ன மருமகளுக்கு வளைகாப்பு வச்சதும் பெரியவ உண்டாகிட்டா. எல்லாம் என் சின்ன மருமக ராசி. இதை கேட்டதும் வசந்தியோட கணவன் தன் தாயை பார்த்து முறைத்தான். உடனே வாயை மூடிக்கொண்டார் மாமியார். இவங்க இப்படித்தான், இனி எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், வா போகலாம். வசந்தியின் கண்களில் தாய்மை அடைந்த சந்தோஷத்தின் ஈரம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.